ஜெபம் செய்வோம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகிற்கு மனிதனாக பிறந்த இயேசு பாலகனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நல்ல நாளிலே சபையின் பிள்ளைகளாக உம்முடைய பிறப்பை கொண்டாடும் விதமாக அதிகாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 468 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 468. ராகாலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள். ராகாலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தமந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதர் இறங்க விண்ஜோதி சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு தடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் மாறும். அவர்கள் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். ஆராதனை கீதங்களிலே 822வது பாடலை பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. ஆராதனை கீதங்கள் 822. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்தலும் எல்லா தாவரங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அவைத்து சகல பறவைகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுள்ள இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமுறை பாடங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிமையை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாட முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதர்களுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாடம் முடியும். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் வைத்து பிறந்தார். பொந்திப் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தல்களும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்றருள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் கடவோம். மகிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தீர். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக சுகத்தை தருபவராக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவராக, பரலோக ராஜ்யத்தின் வழியை காட்டுபவராக நீர் வாழ்ந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். உம்முடைய சொந்த ரத்தம் சிந்தப்பட்டது. எங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நீர் உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்தீரப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களை மீட்டீர் என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே திருச்சபையின் பிள்ளைகளாக ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களுடைய உள்ளத்திலே பிறந்து ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். நீங்காமல் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனை கீதங்கள் 457 பாடுவோம். பக்தரே வாரும். வேறு வசனம். ஆராதனை கீதங்கள் 457. பக்தரே
வாரோ ஆசையாவலோடு நீர் பாரும் ஏ பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்துவின் தாரே சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ இயேசுவே தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீர்வேறுத்திலே தேவன் குமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ இயேசுவே இயேசுவே வாழ்க என்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவோ தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ சாஸ்தாங்கம் செய்ய வாரோ இயேசுவே ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எனது சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் குடும்பத்தாரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி முதலாம் பாடமாக வாசிய கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாலகனாக பிறந்த அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது அளவு கடந்த அன்பினாலே பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த தெய்வமே, நீர் எங்களை தேடி இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தீர். ஆண்டவரே, அதற்காக கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அன்பு சுவாமி, எங்களை தேடி இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தீர்.
எங்களோடு உறவாடுவதற்காக, எங்களோடு பேசுவதற்காக, எங்களுக்கு நன்மை செய்வதற்காக, வழிகாட்டுவதற்காக இந்த பூமியிலே நீர் மனிதனாக பிறந்தீர் சுவாமி. அது உம்மால் மாத்திரம் முடியும் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசித்து சிந்திக்க இருக்கிற இந்த வேத வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். என்னோடும் எங்களோடும் பேசும் சுவாமி. அடியானை மறைத்துடைய வார்த்தை மாத்திரம் தார். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வாசிக்க கேட்ட இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முழுவதையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். அதிலும் குறிப்பாக 6வது வசனம் நமக்கு அடிக்கடி வாசித்த பகுதி. பண்டிகை நாட்களிலே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நாம் அதிகமாக என்ன செய்வோம்? அதை தியானிப்போம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். எதற்காக பிறந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக, நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து வாழ்க்கை நடத்தினார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு பயனுள்ளவராக வாழ்ந்தார். ஒரு முன்மாதிரியை, நல்ல ஒரு முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? வைத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தியானிக்கின்ற, கொண்டாடுகிற மக்களாகிய நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை போல பூமியில என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அவரை போல வாழ வேண்டும். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பெற்ற நாம் இந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் சொல்ல வேண்டும். இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் என்னவென்றால், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே ஒரு அதிசயம்தான். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே ஒரு பெரிய அதிசயம். பிரியமானவர்களே, நம்ம ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக குடும்ப வாழ்க்கை நடத்தி நாம் குழந்தைகளை பெறுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முற்றிலும் மாறானது. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தது ஒரு அதிசயம். எனவே அவர் அதிசயமானவர். இது வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, கிடைக்க போவதும் இல்லை. அது தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் உண்டு. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். அவருடைய பிறப்பு அதிசயம். பிரியமானவர்களே, அவர் அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயமாக இருந்தது போல இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து வாழ்ந்த யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல பிறந்து மனிதனை போல வாழ்ந்தது வேற யாருமே இல்லை. தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் மனிதனாக பிறந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்ம பாடுகள், நம்ம கஷ்டங்கள், நம்ம சந்தோஷங்கள், நம்முடைய மகிழ்ச்சி அனைத்தையும் அவர் என்ன செய்தார்? அனுபவித்தார். அவருக்கு நம்முடைய காரியங்கள் அனைத்தும் தெரியும். எனவே அவர் அதிசயமானவர். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், மரித்தார், உயிர்த்தார், இன்று பரலோகத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த ஆலயத்திலே நம்ம மத்தியிலே இயேசு நாதர் இருக்கின்றார். அதிசயமானவர், அதிசயமானவர். பிரியமானவர்களே, இதற்கு முன்பும் இதை போல யாரும் பிறந்ததில்லை, இதை போல தெய்வம் வாழ்ந்ததில்லை. ஆனால் இதற்கு பிறகும் வாழப்போவது, பிறக்கப் போவதில்லை, இதற்கு முன்பும் இல்லை. பிரியமானவர்களே, எனவே அது ஒரு அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். பிரியமானவர்களே, அவரிடத்திலே அன்பை தான் நாம் காண முடியும். இயேசு பாலகனிடத்திலே
கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பாக வாழ்ந்தார். அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். மனிதர்களிடத்திலே அன்பு காட்டினார், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். எனவே அவர் அதிசயமானவர். அவருக்கு பாகுபாடு கிடையாது. ஒருவேளை ஆண் பெண் அல்லது உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இயேசு கிறிஸ்துவுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் வேற யாரையும் அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து ஏன் அதிசயமானவர்? இன்றும் நானும் நீங்களும் அவரோடு கூட என்ன செய்யலாம், பேசலாம். அவர் அதிசயமானவர். அவர் கேட்பார். இயேசு கிறிஸ்துக்கு கேட்கும் சக்தி இருக்கின்றது, காணும் சக்தி இருக்கின்றது. அவர் தெய்வம், அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். எனவே அவர் அதிசயமானவர். எனவே அவர் அதிசயமானவர். நம்ம உணர்றோமா அவர் அதிசயமானவர் என்பதை? நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அதை பயன்படுத்தி பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது ஓடோடி வந்து இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இப்போது நம் கூடவே இருக்கிறார். இப்போதும் நம்ம ஒவ்வொருவர் கூடவும் இருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களிலே கூட இருக்கிறார். நாம் செய்கிற வேலைகளிலே, பணிகளிலே கூட இருக்கிறார். எனவே அவர் அதிசயமானவர். எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் அதிசயமானவர். வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், ஆலயத்திலும் பார்க்கலாம். எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். அதிசயமானவர். அவரை போல வேறு அதிசயமானவர் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. எனவே அதிசயமானவர். இரண்டாவதாக அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலோசனை கர்த்தர், a good counselor என்று நாம் சொல்லலாம். அவர் ஆலோசனை கர்த்தர். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஆலோசனை தர்றாருல்ல, வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஆலோசனை தருகிறார். நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு ஆலோசனை தருகிறார். வழி இதுவே, இதுல என்ன செய்யுங்க, நடங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறார். இதை செய்யாதே, இதை செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, விரைவாக இந்த ஆலோசனை கர்த்தா என்பதற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் எப்படி ஆலோசனை கொடுத்தார் என்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பூமியிலே மனிதனாக வாழும்போது இயேசு கிறிஸ்து ஆலோசனைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் இன்றும் நம்முடைய கைகளிலே, கரங்களிலே வேதாகமத்தை கொடுத்து இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆலோசனைகளை தருகிறார். உங்களை எல்லாத்தையும் கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? இந்த வசனம் என்னோடு கூட பேசியது சொல்வீங்கல்ல. இந்த வசனத்தை நான் வாசித்து சென்றேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் இந்த வசனத்தின் மூலமாக, அந்த காரியம் ஜெயமாக முடிந்தது என்று எல்லாருமே என்ன செய்வீங்க? சாட்சி சொல்வீங்க. ஏனென்றால் அவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். நண்பர்கள் ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்கும், கெட்ட ஆலோசனையாக இருக்கும். ஆனா தெய்வம் இயேசு கிறிஸ்து தருகிற ஆலோசனை 100க்கு 100. அவரை நம்பி நம்ம என்ன செய்யலாம்? எந்த காரியத்தையும் இறங்கலாம். வேலைக்கு போறோமா, அல்லது வேலையை தேடுகிறோமா, அல்லது ஆசீர்வாதம் வேண்டுமா, அந்த வேதாகமத்தை கையில எடுத்து வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஆலோசனை தருவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது அநேக காரியங்கள் அதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 1-2 காரியங்களை நாம் பார்த்து நிறைவு செய்யலாம். எல்லாரும் நீங்கள் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது அது ரொம்ப எளிதாக இருக்கும். பிரியமானவர்களே, 22ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு திரளான ஜனங்களை கண்டு
மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆலோசனையாக சொன்னது என்னவென்றால், அப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? மனப்பாடமா படிச்சு வச்சிருந்திருக்கணும், சொந்தமாக்கி கொண்டிருக்கணும். இதுல ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து ஆலோசனை தந்தார். 22ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, தன் சகோதரனின் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அப்போ கோபித்துக் கொள்ளாதங்கள் என்ற ஒரு கவுன்சிலிங் அங்கே கொடுக்கப்படுகிறது, இந்த ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அடுத்து நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். 32வது வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. போட்டிருக்கா? அந்த ஆலோசனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 34ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆலோசனையாக இவ்விதமாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். 34ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். இதெல்லாம் வாசித்து நம்ம என்ன செய்யணும்? இதன்படி நடக்க வேண்டும். அடுத்து 39வது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஆலோசனை தருகிறார் கர்த்தர். பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆலோசகர். இறுதியாக 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுமா? அதான முடியாது. என்ன, சத்துருக்களை எப்படி சிநேகிக்க முடியும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு, கவுன்சிலிங் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சத்துருக்களை சிநேகிக்க தான் வேணும். அவங்க பகைச்சா அது கர்த்தரிடத்தில் அவங்க கணக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன அப்படின்ட்டு 46வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்புணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்புணராய் இருக்க கடவீர்கள் என்று அந்த அதிகாரம் முடிவடைகிறது. எனக்கன்பானவர்களே, அவர் யார்? ஆலோசனை கர்த்தா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மட்டும் நம்ம ஆலோசனை கர்த்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அநேக ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே, ஆலோசனை தேடி அப்ப எங்கேயும் செல்ல வேண்டாம். அப்படிதானே? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஆலோசனை தேவை, கண்டிப்பாக தேவை. அந்த ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஆலோசனையில் கர்த்தா. கர்த்தான்னா என்ன அர்த்தம்? அதை மிஞ்சின ஆள் கிடையவே கிடையாது. கர்த்தா அவர் தான் நம்பர் 1 சப் கர்த்தா. அவர் ஆலோசனை கர்த்தா. மூன்றாவதாக வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன், ஜீவன் உள்ளவர், அவர் இன்று ஜீவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தெய்வம். எனவேதான் நாம் இன்று ஓடோடி வந்திருக்கோம். அந்த குளிரையும் பார்க்காம, பனியையும் பார்க்காம, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நல்ல நாளை ஆசரிப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஓடோடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் யாராவது சத்தமா வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரசித்தமாயிற்று, பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரலோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் கொண்டு வந்தார்கள்.
அவர்களை சுத்தமாக்கினார். வல்லமை உள்ள தேவன் தானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன் தானே? நம்முடைய வாழ்க்கையிலே அதே வல்லமையை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வல்லமையுள்ள தேவனை பயன்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள்ல ஏசப்பாவை கூப்பிடணும். அவர் வல்லமையாய் கிரியை செய்வார். அவர் வல்லமையாய் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, வல்லமையை தேடி வேற எங்கேயோ போறோம். ஆனா இயேசுவை மாத்திரம் தேடி போகும்போது உங்களுக்கும் எனக்கும் இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய வியாதிகளை குணமாக்குவார். சகல பிணியாளிகளையும் சுகப்படுத்தியவர். பிசாசு பிடித்தவர்களை பிசாசு பிடியிலிருந்து காப்பாற்றியவர். திமிர்வாதக்காரர், குருடர்கள், நடக்க முடியாதவர்கள், திமிர்வாதக்காரர்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்தார்? குணப்படுத்தினார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அடுத்தபடியாக என்ன போடப்பட்டிருக்கிறது? நித்திய பிதா. நித்திய பிதா. நித்திய பிதா அப்படின்னாக்க இந்த தலைப்பிலே நமக்கு பொருள் அடங்கி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய பிதான்னா அழியாதவர். வெரி குட். அழியாதவர். அவர் அழியாதவர். நேற்றும் அவர் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், அவர் நாளையும் இருக்கிறார். அவர் அதிசயமானவர். அவர் நித்திய பிதா. அவருக்கு அழிவே கிடையாது. அவருக்கு முடிவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவே கிடையாது. முதல் குறிப்போட இணைக்கலாம். என்ன? அவர் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவே கிடையாது. அவர் வல்லமையில மாற்றம் கிடையாது. அவர் நித்திய பிதா. அவர் என்றென்றும் அரசாள்கிறவர். ஒரே ஒரு வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். பிரியமானவர்களே, நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. அவர் பிதாவின் மடியிலே இருந்தார், பூமிக்கு வந்தார், மனிதனாக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். மீண்டும் அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். மீண்டுமாக அவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். வந்து நம்ம அனைவரையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார். எனவே அவர் நித்திய பிதா. அப்படிதானே? எனவே அவர் நித்திய பிதா. இறுதியாக அவர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. இந்த உலகம் சமாதானத்தை தேடி அலைகின்றது. தனி மனிதன் சமாதானத்தை தேடி அலைகிறான். எங்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஓடோடி அலைகின்றார்கள். அநேக இடங்களுக்கு செல்கிறார்கள் சமாதானத்தை தேடி. ஆனால் ஒரே ஒரு இடம் தான் சமாதானம். அவர் கர்த்தரிடத்துல தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் சமாதானம் கிடைக்கும். இன்னொரு குறிப்பில் சொல்லப்பட்டிருந்தது, அது அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை கர்த்தா. அவரை மேல ஆலோசனை தருவதற்கு வேற யாருமே கிடையாது. சூப்பரா ஆலோசனை தருவார். ஆலோசனை கர்த்தா. அதனாலதான் கர்த்தான்னு போட்டிருக்கு. இதுல போடப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. சமாதானத்துக்கு பிரபுவே அவர் தான். சமாதானம் வேணும்னா அவர் தான். வேற எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது. இயேசு பாலகனாக பிறந்தவர் உலகத்திற்கு சமாதானம் தருகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாராவது கொடுப்பாங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்ன கிடைச்சா, பொருட்கள் கிடைச்சா சந்தோஷமா இருப்போம். நினைச்சது நடந்தா சந்தோஷமா இருப்போம். நமக்கு சந்தோஷம், அதனால நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனா பிறருக்கு அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்போமா? முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். எவ்வளவு அழகான ஒரு சமாதானம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சமாதானம் ஒரு அறகுறையான சமாதானம்.
அடிக்கடி என்ன செய்வோம்? கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு கன்னத்துல கை வச்சு அழுது புலம்பிட்டு இருப்போம். இது உண்மையான சமாதானம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், அது அவர் நமக்கு தரும் பொழுது ஒருவரும் அந்த சமாதானத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியாது. யார் ட்ரை பண்ணாலும் அவர் தந்த சமாதானத்தை எடுக்கவே முடியாது. அவர் சமாதான பிரபு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற காரியங்கள்: 1, இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். 2, அவர் ஆலோசனை கர்த்தா. நாம் அவருடைய ஆலோசனையை அனுதினமும் பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய எந்த ஒரு காரியத்துல சிக்கல் வருதோ இயேசு கிறிஸ்துவுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம். அவர் வல்லமையுள்ள தேவன். நமக்கு பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்போது அந்த வல்லமையுள்ள தேவனை கூப்பிடுவோம். அவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, என்றென்றும் இருக்கிறவர். அவருக்கு முடிவு கிடையாது. அவர் சமாதானத்தின் பிரபு. சமாதான தேடி அலைகிற உலகமே இயேசு கிறிஸ்து தான் சமாதானம். இயேசு கிறிஸ்து தான் சமாதானம் தர முடியும். அவர் தருகிற சமாதானம் அது நித்திய சமாதானம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஏதுவாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 29 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 29. சமாதானம் போலும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இவர்தான் இவர்தான். ஆராதனை கீதங்கள் 29. சமாதானம் போலும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இவர்தான்
இவர்தான். நின்றவாறு ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆராதனை வேளையிலே எங்களை படைப்பதற்காக நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை, பொருள் காணிக்கைகளை அங்கீகரித்தரும் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இன்றைய தினம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ராஸ்மிகா அருமையான குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வருகிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர் பெரியவர்கள் விரும்புகிற ஒரு மகளாக ஆண்டவரே நீர் வளர்ப்பித்து வருகிறீர். அதற்காக கோடானபடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு அருமையான குழந்தைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பெற்றோர் என்னென்ன காரியங்களை, முன்னேற்றங்களை நினைக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் அருமையான குழந்தைக்கு இந்த ஆண்டு கிடைக்கத்தக்கதாக நீர் அருள் புரியும். ஆண்டவரே, நீர் எப்போதும் கூட இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நீர் அதிசயமானவர். ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த பூமியிலே வைத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக வாழவும் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் தேவை கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் நித்திய பிதாவாகிய, சமாதான பிரபுவாகிய, ஆலோசனை கர்த்தாவாகிய, அதிசயமானவராகிய உம்மை நாங்கள் பின்பற்றவும், உம்மை நாங்கள் ஆண்டவரே பின்தொடரவும் தேவையை கிருபை தாரும் சுவாமி. எங்களுடைய காரியங்களிலே ஆலோசனை தந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர வாக்கியத்தை நீர் எங்களுக்கு, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே, எங்களுடைய அருமையான பிள்ளைகள் தூர இடங்களிலே இருந்து ஆண்டவரே எங்களோடு பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் கூட இருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் சுவாமி. எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களுக்காக தூர இடங்களிலே இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. பண்டிகை, கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. இந்த ஆலயத்துக்குள் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய நீங்காத பிரசன்னம் எப்போதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுடைய பணிகளை நீர் ஆசீர்வதியும். நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல வருமானம் ஈட்டுவதற்கு தேவையான சரீர பலனை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும் சுவாமி. குடும்பத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க தேவனுடைய கிருபை தந்து வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தால் உடைய நாம மகிமைக்காக செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும் சுவாமி. வயோதிபர்களை நீர் காத்துக்கொள்ளும். சிறு குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்களுடைய சபையிலே பேர்கால நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலத்திற்கு வேண்டிய சகல பலனையும் ஆண்டவரே பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்தும். கற்பத்தில் இருக்கிற குழந்தையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குழந்தை பிறந்து குழந்தையை
ஆண்டவரே வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆலயத்திற்கு வர முடியாமல், ஆண்டவரே ஒரு தக்க சூழ்நிலையிலே ஆலயத்திற்கு வர முடியாமல், ஏற்ற சூழ்நிலைகளினாலே ஆலயத்திற்கு வர முடியாமல் இல்லங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய பகுதியிலே நல்ல விவசாயத்தை தாரம், எங்களுடைய முத்துச்சாமிபுரம் கிராமத்தை நீர் ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவரே இன்னும் வளர்ந்து பெருகட்டும். எங்களுடைய சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சபையை நீர் ஆசீர்வதியும், இன்னும் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய சபையின் தேவைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே சுற்றுச்சுவர் கட்டும் பணி, ஆண்டவரே புதுப்பிக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய காலங்களை தந்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களில் ஆசீர்வாதமாக அமையட்டும் சுவாமி. ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கின்ற திருவிருந்து ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். அதை தொடர்ந்து நடைபெறுகிற சத்தியவசன தேர்வை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே புத்தாண்டு ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். சபையின் பிள்ளைகள் அனைவரும் புத்தாண்டு ஆராதனைகளில் கலந்து கொள்ள தேவரே கிருபை கண்டு வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே மட்டும் காத்த ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்திலே தெரிகிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொண்டு ஆசீர்வதியும் சுவாமி. துதி கனமைமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்களிலே 657வது பாடல் பாடுவோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. ஆராதனை கீதங்கள் 657. எல்லாருக்கும் வாழ்க
பரமமாசத்தீரந்தோ நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம்.